இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவை, ஏன் டல்லா இருக்க? அப்பா ஃபங்க்ஷனுக்கு அம்மா வரமாட்டாங்களா? சரி, நாம 2 பேரும் போலாமா? அப்பா பாவம்ல, உனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். என் தங்கம், போலாமா? ரித்திகா, பாவைய கூட்டி எங்க போற? ஏன் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போடுமா? நீ மட்டும் போனா பரவாயில்ல, பாவையும் சேர்த்து கூட்டு போறல, அதான் கேக்குறேன். செழியன் அண்ணனோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் போறேன், போதுமா? ஹே, நீ என்ன வேலை பாக்குற? இப்படி சொல்லாம கொல்லாம குழந்தைய உன் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போற. அன்னைக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லிதான் நான் கூட்டிட்டு போறேன். நீ வாமா, நம்ம போலாம். என்ன இலி, என்ன இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்க? அண்ணி அண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு பாவைய கூட்டிட்டு போக மாட்டேன்னு அவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்க. இப்ப என்னடானா ரித்திகா அண்ணி தான் பாவைய கூட்டிட்டு போக சொன்னதா சொல்லி பாவைய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறா. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பாவைய ரித்திகா கூட்டிட்டு போயிருக்காளா? அதுவும் அக்கா அவளை கூட்டிட்டு போக சொன்னாங்களா? இல்ல ஏதோ தப்பா படுதே. பாவை, 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 ஐலி, பாவைய பாத்தியா? எங்க இருக்காவ? அண்ணி, பாவைய ரித்திகா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி இப்பதான் போனா. ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனாளா? யார கேட்டு அவ கூட்டிட்டு போனா? நான் அவகிட்ட கேட்டதுக்கு நீங்க தான் கூட்டிட்டு போக சொன்னதா சொன்னா. நான் எப்ப அவளை கூட்டிட்டு போன்னு சொன்னேன்? அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ண, அதுவும் ஏன் பெர்மிஷன் இல்லாம போய் சொல்லி அவ கூட்டிட்டு போவா? வர வர அந்த ரித்திகா ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கா. நானும் போனா போதுன்னு சொல்லி அமைதியா இருந்தா ஏன் விஷயத்திலேயே அவ பிரச்சனை பண்ண பாக்குறா. என்னாச்சு? இந்த ரித்திகா ஏன் இப்படி பண்றா? இந்திராணி வேற இவ்வளவு கோவமா இருக்காளே, என்ன பண்ண போறாளோ? அந்த ரித்திகா நம்ம கிட்ட ஏதாவது சொல்லிட்டு பண்ணா கூட சமாளிக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இல்ல, இன்னைக்கு அவளை நான் சும்மா விட போறதில்ல. என்ன பண்றேன்னு பாரு. அண்ணி, அண்ணி,